ஐயா. நீதானா? ஆமா ஐயா, டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வா. இது என்ன வீடியோ ஐயா? ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் மேல இருந்து குதிச்சு செத்துட்டான்ல, அந்த வீடியோ தான் இது. இவன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான். அங்க யாரையோ தேடி வந்திருக்கான். ஆனா அவன் தேடி வந்த நபர் யாரு, எதுக்காக தேடி வந்தான் ஒன்னும் புரியலையே. முகத்துல ஒரு உயிர் பயம் தெரியுது. ஆனா அவனுக்கு என்னமோ நடந்திருக்க. அவன் மாடியில இருந்து குதிச்சு சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆபத்தை பார்த்திருக்கான். அது என்னவா இருக்கும்? எதை பார்த்து அவன் பயந்திருப்பான்? ஒன்னும் புரியலையே. ஆமா, எப்பவும் இதே சொல்லி பயமுடுங்க. என்ன? ஒன்னும் இல்லைங்க ஐயா, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அந்த ரூம்ல இருந்து யாரோ மிரட்டுறாங்களே இவனை. அது யாரா இருக்கும்? மாமா, என்னமோ பேசணும்னு வர சொன்னீங்களே? எல்லாம் நம்ம அர்ஜுனை பத்தி தான். அவன் பொண்ணுங்கிற பேர்ல ஒரு பெரிய ஆபத்தை வீட்டுக்கு கொண்டு வர பாக்குறான். வேண்டான்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆனா அவன் நீ சொன்னாதாம கேட்பான். அவன்கிட்ட பேசுமா.
அந்த பொண்ணை மறந்துட சொல்லு. மாமா, மறுத்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. ஏதாவது கெடுதல் நடந்துருமோங்கிற பயத்துல புடிச்ச பொண்ணை மறந்துருன்னு சொன்னா தப்பாயிடாதா? அம்மாடி, இந்த வீட்டுல கொஞ்சம் நிதானமா யோசிக்கிறது நீதான். உனக்கு தெரியாதது இல்ல, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, சாமி இருக்கு, சந்திரன் சூரியன் எல்லாம் இருக்கு. அத உண்மைன்னு நம்புறல்ல? நான் நம்புறேன் மாமா. பொண்ணு ஜாதகம் சரியில்லை, விட்டுருங்கன்னு ஜோசியர் சொல்றாரு. அவ நெருப்புமா, பட்ட இடமெல்லாம் பத்தி எரியும். அதை வீட்டில் வச்சா வம்சமே அழிஞ்சிரும். அதனாலதாம்மா சொல்றேன், அவங்கிட்ட நீ பேசு. சரி, நான் பேசுறேன் மாமா. அம்மா, இன்னொரு விஷயம், நம்ம திருப்பதி பொண்ணு ராஜி இருக்கான்ல, ஆமா, அவ அர்ஜுன் மேல உயிரியே வச்சிருக்கலாம். அவளையே கட்டிக்க சொல்லு. சரி மாமா, அவனுக்கு ஃபோன் பண்ணி நேர்ல வர சொல்றேன். எல்லாத்தையும் நேர்லயே வச்சு பேசுறேன். ஆமாம்மா, அதாம்மா சரி. இப்பவே ஃபோன் பண்ணி நாளைக்கே வர சொல்லு. சரிங்க மாமா. ஹலோ அர்ஜுன், நான் தான்ப்பா மங்கா சித்தி பேசுறேன். சொல்லுங்க சித்தி. உன்கிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும்பா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம நாளைக்கே நீ வீட்டுக்கு வா, நேர்ல வச்சு பேசிக்கலாம். சித்தி, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, நீ அவசியம் வரணும். கண்டிப்பா வரேன் சித்தி. ஆனா நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு நாளைக்கு மறுநாள் வரேனே. நாளைக்கு முடியாதா? இல்ல சித்தி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்ச உடனே புறப்பட்டு வந்துடுறேனே. சரி, அப்படிதான் வா, நேர்ல பேசுவோம். ஓகே சித்தி, பாய். ஓகே. என்னம்மா சொல்றான்? மாமா பேசிட்டேன், நாளன்னைக்கு வரேன்னு சொன்னான். இந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவன் நாளும் தெரிஞ்சவம்மா. நான் எதை சொன்னாலும் என் வாயை அடைச்சிடுவான். ஆனா நீ சொன்னா கண்டிப்பா கட்டுப்படுவான். அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்ன. நீ எல்லாத்தையும் தைரியமா பேசிடு. நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் மனசை மாத்து. சரிங்க மாமா. அப்புறம் மாமா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. அந்த பொண்ணு ஆதிராவை வேண்டாங்கிறதுக்கு ஜோசியர் சொன்ன வார்த்தை தான் காரணமா? அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு எது தப்பா படுது. சகுனம் சரியில்லை, நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே இருக்கு. அது அந்த பொண்ணுனால வந்ததா இல்ல நம்மால வந்ததா? அப்படி இல்ல மாமா, இங்க வீடே சரியில்லை, பஞ்சமா பாதகத்தை தயங்காம பண்றாங்க. கோடாரி கொம்பு வீட்லயே இருக்கு. நாம பண்ண பாவம் நமக்கே வந்து சேருது. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? வெனைய விதைச்சா வெனதானே இருக்கணும். கெட்டது நடக்குதுன்னா அது நாமள தேடிக்கிட்டது தானே. அதுவும் நீலவேணி விஷயத்துல. மங்க, வேண்டாம்மா, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த கிழவனை வேதனைப்படுத்தாதம்மா. நானே பயந்து போயிருக்கு. நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. முத்தையா, முத்தையா, இதோ வந்துட்டேயா. ஐயா வந்துட்டேன். ஐயா வந்துட்டேயா. டேய் பாத்துடா, ஏற்கனவே கண்டோம்,
இதுல கல்லுல வேற முட்டிக்கணுமா? ஐயா மழை வர்ற மாதிரி இருக்கியா, அதான் இதெல்லாம் எடுத்தேன். ஆ, இவன் ஒருத்த நான் ஒன்று சொன்னா நீயே ஒன்று பேசிட்டு. சரி அதை விடு. இன்னைக்கு ராத்திரி எல்லா பசங்களையும் மேற்கு தோட்டத்துக்கு வர சொல்லு. ஐயா மேற்கு தோட்டத்துக்கா? அங்கெல்லாம் வரமாட்டாங்க ஐயா. இன்னைக்கு அவங்க வந்தாகணும். போய் சொல்லு. ஐயா நீங்க தானே எங்க நுழையக்கூடாது, கால் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாண்டா, இப்போ நான் தான் சொல்றேன். எங்க பாவம் பண்ணாங்களோ அங்க வச்சு தான் கழுவ முடியும். நீ போய் அந்த 4 பேரையும் அவசியம் வர சொல்லு. சரிங்கய்யா. நம்ம காளீஸ்வரன் அவன் எதுக்குடா? அவன் பண்ற ஒரே பாவம் குடிக்கிறது தான். அவன் இதில் தலையிட வேண்டாம். நீ மற்றவங்களை வர சொல்லு. சரிங்கய்யா, இப்பவே போய் சொல்லிடுறேன். போ. அண்ணா, பெரியவர் தான் என்னை அனுப்புனாரு. எல்லாரையும் இன்னைக்கு ராத்திரிக்கு மேற்கு தோட்டத்துக்கு வர சொன்னாரு. மேற்கு தோட்டத்துக்கா? அங்க எதுக்கு முத்தையா? அங்கதான் கால் வச்சு பல வருஷங்களாச்சு. ஆமாங்கய்யா, ஆனா வர சொன்னாரு. அவசியம் வரணுமா? அப்படியா? அண்ணே, அது செத்தவங்களை புதைக்கிற இடம், மயானம். அங்க எதுக்கு நாம போனோம்? வேணாண்ணே. முத்தையா, அவர்கிட்ட நாங்க ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கோன்னு சொல்லு. இல்லைங்கய்யா, கண்டிப்பா வந்தாகணுமா. நான் விஷயத்த சொல்லிட்டேன். தவறாம வந்துருங்க. நான் கிளம்புறேன். ஏன்னா என்னைக்கு இல்லாம அங்க எதுக்கு நான் கூப்பிடுறாரு? ஏய், அங்க யாரடா புதைச்சிருக்கோம்? நீலவேணிய. அநேகமா அவளை பத்தி பேசத்தான் கூப்பிட்டு இருப்பார். அவசத்து 23 வருஷம் ஆயிடுச்சு. இந்நேரம் மண்ணாயிருப்பா. அங்க போய் என்ன பண்றது? தூர்வாரி புதையல் எடுக்கணுமா? அப்படியே எடுத்துட்டாலும் அங்க என்ன வெறும் எலும்பும் பேயும் தானே இருக்க போகுது. ஆமா ஆமா, பேய் தான் இருக்கும். அப்படியே இருந்தா கூட நம்மளால குடும்பம் நடத்த முடியாது. அண்ணே, பெரியவர் கூப்பிட்டுருக்காரு. என்ன பண்ணலாம்? நமக்கு அவர் சாமி மாதிரி கூப்பிட்டு இருக்காருல்ல, போய்தான் பாப்போமே. அம்மா நீலவேணி, நாங்க அறிஞ்சோ அறியாமலோ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். அது பஞ்சமா பாதகம்தான். ஆனா இப்ப நீ சாமியாவே ஆயிட்ட பிறகு அங்க கோபத்துக்கு இடமில்லை தாயி. என்னவோ தெரியல, கொஞ்ச நாளாவே மனசு சரியில்லை தாயி. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. உன்னோட சாபத்தை நான் காதார கேட்ட வேணாம், அது வேற என்ன சித்திரவதை பண்ணுது. தாயி, உன்னுடைய ஆத்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ எங்களுக்கு தெய்வம் மாதிரி. காக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. உன்னோட உக்கரத்தோட ஒப்பிட்டா நாங்க பிள்ளை போச்சுங்க. எங்களை நீ சோதிக்கலாமா? பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கத்தான் என் பிள்ளைங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்கள மன்னிச்சு இந்த குடும்பத்தை வாழ வைக்கணும் தாயி. எங்களை சோதிக்காத தாயி, வாழவை தாயி. எழுந்துடா பார்த்து. ஓ, செத்தவளுக்கு பூஜையா? அப்பா, இதுக்குதான் எங்களை கூப்பிட்டீங்களா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? நான் எதுக்கட வர சொன்னேன்? குடிச்சிட்டு செருப்பை காலில் போட்டு வந்திருக்கீங்க.
ஆ? பரவாயில்லப்பா. என்ன ஆயிடுச்சு இப்போ? அதானே நம்ம காலு நம்ம கரெக்டா சொன்ன. ஏன் போடக்கூடாதா என்ன? டேய் எகத்தாலும் பேசாதீங்க. போகடா, அங்க செருப்பு கழட்டி விட்டு வாங்க. போகடா சொன்னல. போ. போட போட. பார்த்து போட்டுவாடா. டேய் நீங்க வரவே மாட்டீங்களா? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? என்னப்பா புதுசா கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு காலத்துல நீங்களும் எங்களை மாதிரி தானே? என்ன அலம்பு, என்ன அடாவடித்தனம். சரி சரி விடுங்க. இப்ப எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? நீலவேணி நம்ம எல்லாரும் மேலேயும் கோபமா இருக்காடா. அவ ஆவேசம் தணியணும். அதனால மண்டி விட்டு மன்னிப்பு கேட்கணுமா? டேய் நான் வர சொன்னது அதுக்கு தான்டா. அவ ஆத்மா சாந்தி அடையணும். ஒவ்வொருத்தரா வந்து குடியில பாலிட்டு விழுந்து வேண்டிக்கங்க. என்னப்பா இது? அவ செத்து மண்ணாயிட்டா மண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா? என்ன சொல்றாரு? விடுங்கப்பா. இது என்ன இடம்? இது ஒரு சமாதி. தோண்டி பார்த்தா எலும்பு கூடு கூட இருக்காது. டேய் அவ ஆத்மா இருக்குடா. அவ ஆவியா அலையறா. என்னப்பா கதை விடுறீங்க? நீலவேணி ஆவியா அங்க அலையிறாளா? எங்க காட்டுங்க பாப்போம். ஏய் நீலவேணி, எங்கடி இருக்க? வாடி வெளியில. இங்க இருக்கியா? வாடி வெளியில. வாடி வெளியிலங்கிறல்ல. ஏய் நீ போனண்டி. உன்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? டேய் ஒட்டா போயில எங்க வந்து என்ன பண்ற? அவ மட்டும் கோவப்பட்டான்னா நீங்க எல்லாம் சாவல் ஆயிடுவீங்கடா. அப்பா போதுண்டா. இங்க 1000 பயம் இருக்கு. அது புரியாம இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. ஒவ்வொருத்தரா வந்து என்ன மன்னித்துட்டு தாயான்னு சொல்லி குழியில பால் விடுங்க. புரிஞ்சுதா? அடக்கு என்னப்பா இது? திரும்ப திரும்ப மன்னிப்பு கேளுண்டு. ஆளை சேர்த்து 23 வருஷம் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சு போன கதை தானே? எதுவும் முடியலடா. இத்தனை நாள் அடங்கி இருந்தா புதுசா எதுவும் ஆரம்பிச்சிட கூடாது. அதனாலதான் சொல்றேன். அடக்கு என்னப்பா பயந்துட்டு? அவ என்ன பண்ணிடுவா அப்படி? அட சொல்லுங்கப்பா. பேயா வந்து கன்னத்துல அரைஞ்சிருவாளோ? எங்க வர சொல்லுங்க பாப்பா. எப்பா நீங்க சொன்னதுக்காக 20 வருஷம் நாங்க இங்க வராம இருந்திருக்கோம். சரி விடுங்கப்பா. அப்பவே விட்டுருந்தா ஏர் உழுது தென்னை வச்சு தண்ணியும் குடிச்சிருப்போம். நீங்க அதுக்கு முடலையே. இப்ப மண்டி போட்டு மன்னிப்பு கேளுனா எப்படிப்பா? என்னடா தண்ணி போட்டு தகராறு பண்றீங்களா? நான் சொல்றதை கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏன்டா இப்படி என்ன வேதனைப்படுத்துறீங்க? சரி சரி கோவிச்சுக்காதீங்க. நீங்க சொன்னதுக்காக செய்யறோம். முத்தையா இந்த பால் எடுத்து அவங்ககிட்ட கொடு. இவளை கொன்னப்ப தவிச்ச வாக்கி தண்ணி கூட கொடுக்கல. இப்ப பால் கேக்குது. அவ மானம் உள்ள ஆவியா இருந்தா வெளியில வர சொல்லு. அப்பதான் அவளுக்கு பால். வெளில வழி. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வேணா பயப்படுவேன். இந்த கேடு கட்ட சிரிக்கிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய் நீ எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் சரி வெளில வாடி. வாடி. ஆண்டவா ஏன்டா இப்படி பண்றீங்க? அடங்கவே மாட்டீங்களா? டேய் பூ, அதான் அப்பா அழற. கொஞ்சம் அமைதியா இருக்கடா. பால் தானே. அட இந்த கடைக்கு ஊத்திடலாம்.